சூரியன் சட்டக்கலைன்னு ஒரு படம் படம் டுவல் ரோல் பண்ணிருக்கு. அது உண்மையில் நல்ல படம், ஆனால் அது பெருசாக போடல. அந்த படம் வந்து சிவசக்தி பாண்டியன் சார் தான் ப்ரொடியூசர் இருக்கு. அவர்னால எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து பார்த்தாங்க ப்ரிவ்யூ ஷோ. அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஹீரோவை கூப்பிட்டாங்க. அதுலேருந்து ஒரு ப்ரொடியூசர் தான் வந்து கூப்பிட்டு அந்த படம் பண்ணேன். நான் அப்பவும் சொன்னேன், வில்லனாவே நல்லா போதுங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னா. இல்லை நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்காத்து பூமியில பண்ணேன். ராஜா சாரோட மியூசிக்ல இல்லை எனக்கு ஏன்னா ரத்னகுமார் சார் சொல்லியிருப்பாரு ஒரு இன்டர்வியூல, அந்த ஐ திங்க் ப்ரொமோஷன் அப்போ நினைக்கிறேன். அது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம் அது. ஸோ அதை வந்து ராஜா சார் தான் வந்து இதை படமாக சொல்லியா மக்களுக்கு தெரியணும் இது அப்படின்றதுக்காகவே அவர் சொல்லி நான் அந்த படத்தையே பண்ணேன்னு. ஸோ அவர் மியூசிக்கில், ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்னும் சொல்லும் போது இங்கே 90s வளர்ந்த ஒரு பையனும் போது அவர் மியூசிக் கேட்டு தான் வளர்ந்துருப்பீங்க. நம்ம என்னதான் வந்து இங்கிலீஷில் வந்து மைக்கேல் ஜாக்சன் கேட்டால் கூட தமிழ்னா நம்ம இளையராஜா சார் தான் அப்படின்னு இருக்கோம். ஸோ எவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவரோட படத்தில் நம்ம நடிச்சல. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆக்சுவலாக அவர் நம்ம படம் கதை கேட்கும் போதெல்லாம் அவர் மியூசிக் பண்ணுவார்னு எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா சொல்றாரு ராஜா சார் தான் மியூசிக் அப்படின்னு. அதில் அந்த ஓரம்போ சாங் இருக்குல்ல, அதெல்லாம் ரீமிக்ஸ் அது இருக்கும். ஆனால் என்னன்னு தெரியல, இது வரைக்கும் ஒரு எஃப்எம்ல கூட வந்ததே கிடையாது. அந்த படத்தோட பாட்டு எதுலையுமே நான் கேட்டதே கிடையாது. ராஜா சார் பண்ணி வரல.